மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும்போது உறுதியாகவே 2026ஆம் ஆண்டில் சனியின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பு தான். 7.5 சனியாக விரய சனியாக முழு பலத்துடன் சனி பகவான் வலம் வரப்போகிறாருங்க. எனவே விரய செலவுகள் நிச்சயம் அதிகமாக தான் இருக்கும். விரய செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல உறுதியாக பெரிய அளவுல கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. கடன் வாங்கி கூட சில விரய செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் உண்டு. அது சுப விரயங்களாக கூட இருக்கலாம், அது தேவையற்ற விரய செலவுகளாகவும் கூட இருக்கலாங்க. எனவே 7.5 சனி என்பதால் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். விரய சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் நிச்சயம் சற்று சாதகமற்ற அமைப்புதான். ஆனால் அதே வேளையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் 3லும் பிறகு 4, 5லும் வலம் வரப்போகிறார். 4இல் உச்சபலமும் 5ஆம் இடத்திலும் வலம் வரப்போகிறாருங்க குரு பகவான். குருவினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் முற்பகுதி சற்று சாதகமற்ற சூழல் என்றாலும் பிற்பகுதியில் 7.5 சனியால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளை அவருக்கு நேர் எதிராக பலம் பொருந்திய அமைப்பில் குரு வலம் வரப்போகிறார். குரு பகவான் மிகவும் சாதகமாக வலம் வரும் ஒரு ஆண்டாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இந்த இரு கிரக நிலைகள்ல வீரியம் நிறைந்த கிரகமாக குரு பகவான் வலம் வரப்போகிறார். எனவேதான் மேசராசிக்காரர்களுக்கு விரய செலவுகள் ஏற்பட்டாலும் சுப விரயங்களாக மாறுவதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் இறுதியில் குருவின் சுப பார்வையும் ராசிக்கு கிடைக்க போவது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே குருவின் அமைப்பு இந்த வருடத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதியில் சற்று தாராளமாக நிறைந்த நன்மையை பெற்றுத்தரும் அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ராகு பெரும்பாலும் ஆபத்தில் தான் வலம் வருகிறார், இறுதியில் தான் கர்மத்தில் நுழைய போகிறார். அதே போன்று கேதுவும் சுகஸ்தானத்தில் இந்த வருடத்தின் இறுதியில் தான் நுழைகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு அமோகமான நன்மைகளை அள்ளி கொடுக்கும் ஒரு ஆண்டாக உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறது. நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பு அமோகமான மாற்றத்தை பெற்று தருகிறது. படை நிறைந்த காரியங்களை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிழல் கிரகமான ராகு கேது உருவாக்கி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரன், சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் ராசியின் அதிபதியுடன் துவக்கத்தில் இணைந்து வலம் வந்தாலும் பிறகு பல இடங்களில் மாறினாலும் ராசியின் அதிபதி உச்சபலம் பெறக்கூடிய ஆண்டாக அமைவதால் நல்ல மாற்றம் விரைவாக கிடைக்கிறது. மற்ற கிரகநிலைகள் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு இருந்தாலும் இந்த தருணத்தில் சாதகமற்ற அமைப்பு என்று சொன்னால் நிச்சயமாக சனி ஒருவர் மட்டும்தான். மற்றபடி குரு, ராகு, கேது, செவ்வாய் என மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் மிகவும் சாதகமான சூழலை தான் உருவாக்குகிறது மேசராசிக்காரர்களுக்கு. எனவே 7.5 சனி என்றாலும் விரயச்சனி காலகட்டத்தில் பெரிய அளவில் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்து மாதத்தில் ஏதோ ஒரு சனிக்கிழமை நிச்சயமாக விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதோடு சனிக்கிழமையில் மதியம் 1:30 மணிக்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். நிச்சயமாக 7.5 சனியின் பாதிப்புகள் விலகி நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும். மேசராசிக்காரர்களுக்கு இனிமையான ஆண்டாக உறுதியாகவே அமையும். கவலையில்லாமல் பல காரியங்களை முயற்சி செய்யுங்கள். வெற்றி வாய்ப்பை குரு உள்ளிட்ட பல கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேசராசிக்காரர்கள்.